டிடிஎஃப் வாசன் அவர்கள் முதல் முறையா திருமணத்தை பத்தியும், நடிகை ஷாலின் ஜோயாவை பத்தியும் சில முக்கியமான விஷயங்கள ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இன்ஸ்டா மற்றும் யூடியூப் மூலியமா தன்னோட திறமைய காட்டி ரொம்பவே பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன் அவர்கள். இவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க. மேலும் இவரு நடிகை ஷாலின் ஜோயாவை லவ் பண்ணிட்டு வரதாவும், கூடிய சீக்கிரமே இவங்க திருமணம் பண்ணிக்க போறதா சொல்லியிருந்த நிலையில திடீர்னு இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரோட மாமா பொண்ணு திருமணம் பண்ணிட்டாரு. இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி கோவமா, அப்போ ஷாலின் ஜோயா வாழ்க்கை என்ன ஆகுறது, ஏன் இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறீங்க, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்னோட மாமா பொண்ணோட நல்லபடியா திருமணம் ஆகிடுச்சு, எனக்காக வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சில பேர் சில விஷயங்களை தெரியாம என்னையும் ஷாலின் ஜோயாவையும் வச்சு பல விஷயங்களை பேசிட்டு வரீங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன், எனக்கு ஷாலின் ஜோயாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அத லவ்னு எங்கேயோ நான் சொன்னதில்லை. நான் என்னோட மாமா பொண்ணை தான் கிட்டத்தட்ட 5 வருஷமா லவ் பண்ணி இப்போ பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமணம் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்க வாழ்த்து சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி வாய்ப்பு வந்தபடி தப்பா பேசாதீங்க. அறிவு உங்களுக்கு தான் சொல்றது புரியும், அதையும் தாண்டி தப்பா பேசுனீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க டிடிஎஃப் வாசன் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.